Hello all, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம அந்த Moto G60 மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஏன் கேட்டிங்க அப்படினா ப்ரீவியஸா வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். அதோட கண்டினியூஷனா இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம லாஸ்ட் 4 months இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படினா இந்த மொபைல் வந்து இன்னும் அவைலபிளா தான் இருக்கு. ஆன்லைன்லயே அவைலபிளா தான் இருக்கு. சோ இதோட பட்ஜெட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படினா under 20k ல தான் இருக்கு. நீங்க மொபைல் வாங்கணும் அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்குங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Moto G60 மொபைல் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து 4 months வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 4 months வந்து பாத்தீங்க அப்படினா நான் இந்த மொபைல் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் ரெகுலர் ஃபோன் கால்ஸ் அது மட்டும் இல்லாம வெளில எங்க போனாலும் வீடியோ ஷூட் பண்றது எல்லாமே இந்த மொபைல்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். சில டைம்ல நான் வந்து ப்ரௌஸும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம மேஜரா பார்க்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். பேட்டரி, கேமரா, அது மட்டும் இல்லாம OS பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இதோட ப்ராசஸர் எப்படி இருக்கு, இதோட சில பேர் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மொபைலோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதை பத்தி நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மொபைல்ல வந்து நம்ம பேட்டரி வந்து நான் அட்வான்டேஜா சொல்றேன். 6000 ஆம்ஸ் பேட்டரி கொடுத்திருக்காங்க. கூடவே வந்து பார்த்தோம் அப்படினா இந்த மொபைலோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம அன்பாக்சிங்ல பார்த்திருப்போம். இந்த மொபைலோட சார்ஜிங் டைம் வந்து பாத்தீங்க அப்படினா 0 to 2 hours வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நான் டெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படினா மேக்ஸிமமா 30 to 40 minutes குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஃபுல் ஆயிடுது. அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா நீங்க ஃபோன் கால்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு 2 to 3 days வந்து சாலிடா அந்த பேக்கப் வந்து கிடைக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம நார்மல் யூசேஜ் ஃபோன் கால்ஸ் பிளஸ் இன்டர்நெட் ப்ரௌசிங் அது மட்டும் இல்லாம வீடியோ ஷூட்டிங் இது எல்லாமே நம்ம கண்டினியூஸா பண்ணோம் அப்படினா மேக்ஸிமமா வந்து ஒரு 1.5 days. தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க கண்டினியூஸா யூடியூப் வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணிட்டே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம 4K ரேஞ்சில வந்து ஷூட் பண்ணீங்க அப்படினா மேக்ஸிமமா வந்து ஒரு 5 hours வரைக்கும் வந்து உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். Moto G60 வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ட்ரிபிள் செட்டப்ல வித் LED ஃபிளாஷோட கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல கேமரா குவாலிட்டி இதுல வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க அதிகபட்சமா சொல்றது 108 மெகா பிக்சல் கேமரா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 MP வந்து பாத்தீங்க அப்படினா அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. Moto G60 ஃப்ரண்ட் கேம் வந்து பாத்தீங்க அப்படினா 32 மெகா பிக்சல் வரைக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஃப்ரண்ட் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சோ பட் அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்ல. மேபி நைட் டைம்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கலாம். Moto G60 கேமரா குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படினா ஃபுல் HD ல வந்து உங்களுக்கு சூப்பரான குவாலிட்டி கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு 4K வேணும் அப்படினா நீங்க 4K ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நைட் டைம்ல ஷூட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இந்த மொபைல்ல இருக்க ஃபிளாஷ் வச்சு தான் நீங்க ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமமா நீங்க அடிஷனல் லைட் வச்சிருந்தீங்க அப்படினா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா கேமராவோட மேக்ஸிமம் 108 சொல்றாங்க. பட் என்னோட கட் ஃபீலிங் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 60 MP உண்டான குவாலிட்டி தான் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து ஃபைல் சைஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதே தவிர குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 60 MPக்கும் 108 MPக்கும் பெரிய டிஃபரன்ஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து டிஸ்பிளே பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.8 inch ஃபுல் HD ப்ளஸ் HDRல கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 120 90 ப்ளஸ் ஆட்டோ இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LCD டிஸ்பிளே தான். ஸோ இந்த 120 ரெஃப்ரெஷிங் ரேட்ல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து சூப்பர் ஸ்மூத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 90 வந்து உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட பேக்கப் வந்து கன்சிடரபிளாக வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் 120 வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து குயிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். பேட்டரியோட லைஃப் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 90ல வச்சு யூஸ் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோவில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக். ஸோ மைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல ஒரு மைக், பாட்டம்ல ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்க அந்த மைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வெளியில எங்கேயாவது யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல வச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். நீங்க அந்த இல்ல ஸோ உங்ககிட்ட எக்ஸ்டர்னல் மைக் இல்லாத டைம்ல நீங்க வந்து இந்த மைக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்க லவுடா பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே வந்து ஓகேவா இருக்கும் நீங்க ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணும்போது. இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் வந்து Snapdragon 732G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேம் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 6 GB. இதோட ரோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 128 GB இருக்கு. ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷிங் ரேட் 120ல வச்சு நீங்கள் கேம் விளையாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். பட் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு 5 hours வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலோட சவுண்ட் குவாலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாரு. ஸோ மொபைலோட சவுண்ட் குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான சவுண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்குது இதில். ஸோ இதில் இருக்க அந்த 2 ஸ்பீக்கர், ஒன்று லவுட் ஸ்பீக்கர், ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பேசும்போது நீங்கள் காதில் கேட்குற இன்னொரு ஸ்பீக்கர். ஸோ இதோட 2 குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது.
இதோட அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பேட்டரி வந்து 6000 ஆர்ம்ஸ் இருக்கிறதால மொபைல் வந்து வெயிட்டாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேரி பண்ணிக்கிறது கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழகிடும் ஆல்ரெடி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் இருக்க சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நான் மொத்தமாகவே சொல்கிறேன். ஸோ இதோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், இதோட டிஸ்பிளே ரேஞ்ச் நல்லாயிருக்கும், இதோட ரிஃப்ரெஷிங் ரேட் நல்லா இருக்கு. ஸோ கேம் விளையாடும்போது சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜிஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே சென்சார் பேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மொபைல். சென்சார் பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நீங்க வந்து ஷேக் ஆனாவே டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும், டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு திரும்ப ஆஃப் ஆகும். ஸோ மொபைல் வந்து நீங்க சைலண்ட்ல போடணும் அப்படின்னா நீங்க எடுத்து கையில வந்து மேனுவலா ப்ரெஸ் பண்ண தேவை. நீங்க மொபைல் வந்து கையில எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து சைலண்ட் ஆயிடும். இது அட்வான்டேஜான்னு கேட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இது அட்வான்டேஜ் மாதிரி தெரியல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் இல்லாம வேற யாராவது எடுத்தாங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்துட்டு ஸோ டக்குன்னு சைலண்ட் ஆயிடும். இதோட அடிஷனலா வந்து சைடில் பாத்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட்க்கு ஒரு பட்டன் வந்து தனியாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சார்ஜிங் அடாப்டர் தான். ஸோ இந்த மொபைல் ரேஞ்சுக்கு ஒரு 33 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கலாம். பட் அவங்க 20 வாட்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. தென் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா குவாலிட்டி நீங்கள் 108 வந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமமாக வந்து உங்களுக்கு 60 MPக்கு உண்டான குவாலிட்டி தான் இந்த மொபைலில் இருக்கும். பட் வீடியோ ஷூட்டிங்க்கு ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த மொபைலில் இருக்க அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் மறக்காமல் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவும் டாடா பாய் அண்ட் see you.